வணக்கம். நான் விஜயகர்ணன், மனநல ஆலோசகர். மக்கள் ஏன் முதல்ல மது எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது வெறும் விளையாட்டும் வேடிக்கையும் மட்டும் இல்லை, அதை விட ரொம்ப ஆழமானது. மது எடுக்கிறதுக்கு முக்கியமாக 3 காரணம் இருக்குது. அதில் முதல் காரணம் பீர் ப்ரெஷர். அதாவது இருந்துக்கிட்டு இப்போ கல்லூரி பருவத்தில் இருந்து நிறைய பசங்க இருந்துக்கிட்டு மது எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கல்லூரி போகிற எல்லா பசங்களும் மது எடுக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில பசங்க இருந்துக்கிட்டு எடுக்கிறாங்க. அதாவது இருந்துக்கிட்டு பர்த்டே பார்ட்டி இல்லை ஏதாச்சும் செலிப்ரேஷன் இல்லை ட்ரிப்பு இந்த மாதிரி விஷய டைமில் அவனோட ஃப்ரெண்டோ இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்துக்கிட்டு மது எடுக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குமே கூட பார்த்துட்டிங்கன்னா மது எடுக்க இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு காரணமாக இருக்குது. வேறு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷனல் பெயின். டீனேஜ்லேயும் சரி அடல்ட்ஹுட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தினசரி வேலையில் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உடல் ரீதியாவோ இல்லைனா இருந்துக்கிட்டு எக்ஸாம்ஸ் ஃபியர் இல்லைனா இருந்துக்கிட்டு வேலை செய்கிற இடத்துல இல்லை குடும்பத்தில் ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா இருந்துக்கிட்டு லவ் பிரேக்கப்புங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. அதனால் வந்துட்டு அந்த வழிகளெல்லாம் மறக்கிறதுக்காக பசங்க இருந்துட்டு மது எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு காரணம். வேற என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கியூரியாசிட்டி, அதாவது வந்துட்டு ஆர்வம். ஸோ மது எடுத்தோம்னா நம்மளுக்கு எப்படி போதை கிடைக்கும், நம்ம மது எடுக்கிறதுனால எப்படிலாம் இருக்கும், எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் மது எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சின்ன வயசில் இருந்துக்கிட்டு ஒரு இட்லி சாப்பிட்ருப்போம், ஒரு தோசை சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி தான் இருந்துக்கிட்டு ஒரு 20 வயசு 25 வயசில் நம்ம சாப்பிடுவோமா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா இருந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை அதிகமாக செய்கிறோம், ஸோ படிக்கிறோம் போகிறோம். ஸோ அதனால் இருந்துக்கிட்டு நம்மளோட உணவும் பார்த்துட்டிங்கன்னா அதிகரிக்கும். அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பெக்கு ஒரு கட்டிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம நாளடைவில் இருந்துக்கிட்டு அந்த ஒரு கட்டிங்குமே சரி ஒரு பெக்குமே சரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இருந்துக்கிட்டு போதை வந்துட்டு பத்தாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அளவு இருந்துக்கிட்டு இன்க்ரீஸ் ஆகும். இட் கேன் ஸ்லோலி பிகம் அ ஹேபிட். ஸோ எப்பயாவது நம்ம மது எடுத்துக்கிட்டு இருந்த நம்ம அது ஒரு பழக்கமாகவே இருந்துக்கிட்டு ஆகிடும். அடுத்து நம்ம தினசரி நாட்களில் பார்த்துட்டிங்கன்னா உடல் ரீதியாகவோ இல்லைனா இருந்துக்கிட்டு குடும்பத்தில் இல்லை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல இல்லை பொருளாதார ரீதியாக இல்லை சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு பிரச்சனை வந்துருச்சுப்பா நம்ம வந்துட்டு ஆல்கஹால் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே இருந்துக்கிட்டு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதலோடு இருந்துக்கிட்டு மது எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு மது எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு சில பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு கை நடுக்கம், தேவையில்லாமல் பயம், பதற்றம், தூக்க பிரச்சனை, இல்லைனா வந்துக்கிட்டு சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இம்யூனிட்டி பவர், அதாவது வந்துட்டு நம்ம எல்லாரோட உடம்புலையும் வந்துக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம மது எடுக்கிறதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துக்கிட்டு கம்மியாகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியிலேருந்து எந்த ஒரு நோய் இருந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடும். வேறு என்ன ஆகும், க்ரானிக் ஆல்கஹால் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாள்பட்ட இருந்துக்கிட்டு மது நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட லிவர், அதாவது கல்லீரல் இருந்துக்கிட்டு பாதிப்படைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சிவியரான நம்ம ஆல்கஹால் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷீஷர், அதாவது வந்துட்டு ஃபிட்ஸு, வலிப்பு வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஹவு டு ஸ்டாப்? எப்படி நம்ம இந்த மது பழக்கத்தை ஸ்டாப் பண்ணலாம்? ஸோ முதல் விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது உங்களை நீங்களே இருந்துக்கிட்டு அசஸ் பண்ணணும். அதாவது இன்னர் ட்ரிகர் அண்ட் அவுட்டர் ட்ரிகர். அதாவது தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உட்புற தூண்டுதல் வெளிப்புற தூண்டுதல். உட்புற தூண்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில எண்ணங்கள் தோணும், மது எடுக்கணும், நம்ம அந்த டைமில் அங்கே அப்படி தானே நம்ம மது எடுத்தோம், இந்த ட்ரிப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துக்கிட்டு நம்ம மது எடுத்தோம்ல அப்படின்ட்டு பழைய நினைவுகளை பற்றி யோசிச்சுட்டு மறுபடியும் மது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். அதுதான் வந்துட்டு உட்புற தூண்டுதல். வெளிப்புற தூண்டுதல் அப்படின்னா நம்ம ரோட்டில் நடந்து போனாலோ இல்லைனா இருந்துக்கிட்டு பைக்கில் போனாலோ டாஸ்மாக்கோ இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மதியம் எடுக்க வாடா போகலாம் சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க மூலயமா நம்ம மது எடுக்க போனோம் அப்படின்னா அதுதான் இருந்துக்கிட்டு வெளிப்புற தூண்டுதல். ஸோ முதல்ல நீங்கள் எந்த மாதிரியான தூண்டுதலில் நீங்கள் மது எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் முதல்ல உங்களையே நீங்கள் அசஸ் பண்ணணும். அதை முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். எப்படி நம்ம அந்த தூண்டுதல்களை நிப்பாட்டலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அடுத்து வேறு எப்படிலாம் இருந்துக்கிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ், அதாவது வந்துட்டு சுய விழிப்புணர்வு. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மது எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது, நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகுது, இதனால் வந்துட்டு டெய்லி ரொட்டீன் என்னென்னலாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு ஸோ நம்ம சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும். ஸோ மது எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இருக்க பார்க்கணும். ஸோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெல்தி கோப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முல்லை முள்ளால் எடு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மது எடுக்கிற பழக்கம் அப்படிங்கிற ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கெட்ட பழக்கத்தை நம்ம விடுறதுக்காக ஒரு 2-3 நல்ல பழக்கங்களை நம்ம சேர்த்துக்கணும். அதாவது உதாரணத்துக்கு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, இல்லை ஜிம்முக்கு போகலாம், இல்லை இருந்துக்கிட்டு தியானம், மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணி மது எடுக்கணுங்கிற எண்ணங்களை இருந்துட்டு
இருந்துகிட்டு நம்ம இருந்துக்கிட்டு திசை திருப்பி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம சரக்கு எடுக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு சரியாகுது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே இருந்துக்கிட்டு பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை நான் இருந்துக்கிட்டு பண்ணியுமே என்னால் இருந்துக்கிட்டு மதியம் எடுக்கிற பழக்கத்தை விட முடியல அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் யாரை அணுகணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனநல மருத்துவரை தான், சைக்காட்ரிஸ்ட்டை தான் நம்ம இருந்துக்கிட்டு கவுன்சிலிங் எடுக்கணும். ஸோ மாத்திரைகள் உதவிகளோடு இருந்துக்கிட்டு நம்ம மதியம் எடுக்கிற பழக்கத்தை இருந்துக்கிட்டு நம்ம விடுபட முடியும். பிறப்பு இறப்பு, அதாவது இருந்துக்கிட்டு நம்ம எப்போ பிறந்தோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இருந்துக்கிட்டு இறப்பு வந்து அன்எக்ஸ்பெக்டட், எப்போ வேணாலும் நம்ம இறந்து போகலாம். ஆனால் மதியம் எடுக்கிறதுனால நம்மளோட இறப்பு இருந்துக்கிட்டு நெருங்கி வருது. நன்றி.